6 மாசத்துக்கு அழிக்க முடியல என்றால் அப்படியே எனக்கு நடுங்குது. அப்ப பேங்கிங் சிஸ்டமே ஒழுங்கா இல்லையான்ற மாதிரி ஒரு பயம் வருது. அதனால பிடியில் மோடி சிக்கிக் கொண்டிருக்கிறார். அதற்கு துணை போகக்கூடிய SBI வங்கி அம்பலப்பட்டு போய் நிற்கிறது. இன்றைக்கு தந்திருக்கிற இந்த ஸ்டேட்மெண்டின் மூலமாக உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞராக இருக்கிற பிரசாந்த் பூஷன் ஒரு அதிர்ச்சி செய்தியை நீதிமன்றத்திலே சொல்லி இருக்கிறார். அந்த அதிர்ச்சி செய்திதான் மிக முக்கியமான சம்பவம். 2022ஆம் ஆண்டு 155 கோடி ரூபாயை தூத்துக்குடியில இருக்கக்கூடிய வேதாந்தாவினுடைய நிறுவனம், ஸ்டெர்லைட்டுக்கு உரிமையாளராக இருக்கிற வேதாந்தா அனில் அகர்வாலினுடைய நிறுவனம். அதிர்ச்சி செய்திதான் மிக முக்கியமான சம்பவம். 2022ஆம் ஆண்டு 155 கோடி ரூபாயை ஒரே குறிப்பிட்ட நிறுவனம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வழங்கியது என்பது அவர் சொன்ன குற்றச்சாட்டு. எந்த நிறுவனம் அந்த நிறுவனம் என்று கேட்டால், தூத்துக்குடியில இருக்கக்கூடிய வேதாந்தாவினுடைய நிறுவனம், ஸ்டெர்லைட்டுக்கு உரிமையாளராக இருக்கிற வேதாந்தா அனில் அகர்வாலினுடைய நிறுவனம். அந்த அனில் அகர்வாலுக்கு 2022ஆம் ஆண்டு இந்த தொகை பெறப்பட்டதற்கு பிறகு இது உண்மையா பொய்யா என்கிற தகவலை இப்போது SBI வங்கி தான் வெளியிட வேண்டும். அதுக்குத்தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு. இப்ப அதற்கு அடுத்து ஒரு குற்றச்சாட்டை பிரசாந்த் பூஷன் சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, 2022ல இந்த நிதியை அவர்கள் எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்ததற்கு பிறகு 18 சுரங்கங்களுக்கான மைனிங் லைசன்ஸை மோடியினுடைய பாரதிய ஜனதா அரசு வேதாந்தா குழுமத்துக்கு தந்தது என்கின்ற பரபரப்பு குற்றச்சாட்டை இந்த வழக்குல பதிவு செஞ்சிருக்கிறார் அவரு. இப்போ ஒரு வேதாந்தா வெளிச்சத்துக்கு வந்து விட்டார். இன்னும் எத்தனை வேதாந்தாக்கள் இருக்கிறார்கள்? இன்னும் எத்தனை அதானிகள் இருக்கிறார்கள்? எத்தனை அம்பானிகள் இருக்கிறார்கள்? கார்பரேட் சட்டமே சார் தன்னுடைய ஆண்டு வருவாயில் 7.5% மட்டும்தான் வரி வருவாய்க்கு உட்பட்டு தேர்தல் நிதியாக அல்லது அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்க முடியும் என்று சொல்கிறது. அந்த 7.5 விழுக்காடை பல நிறுவனங்கள் மீறி இருக்கிறது. அது மீறி இருக்கிறதற்கு சின்ன உதாரணம் என்னன்னு கேட்டா, இப்ப இந்த ஸ்டெர்லைட்டினுடைய விவகாரத்துக்கே ஒரு வேதாந்தா குழுமத்தினுடைய நிதி நிலைமை என்பது மிகவும் மோசமடைந்து போய்விட்டது என்பதை 2021, 2022ஆம் நிதியாண்டில் நம்ம பார்த்தோம். கொரோனாவுல நாங்க ஆக்சிஜன் தயார் செய்து தருகிறோம் என்கின்ற அந்த அளவிற்கு அவர்கள் உற்பத்தியே எதுவுமே செய்ய முடியாது என்கிற நிலையிலிருந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்ததை நம்ம பார்த்தோமா? ஆக திவாலாக போக இருந்த நிறுவனம் 155 கோடி ரூபாயை தந்திருக்கிறானே, அப்ப திவாலாகிற செய்தி பொய்யா அல்லது வேறு வழியில் வருவாய் ஈட்டப்பட்டு 155 கோடி தரப்பட்டது என்று சொன்னால், இந்த 7.5 விழுக்காடு கார்பரேட்டுகளுக்கு நிதி ஆலோசனைகள் தருகிற